நட்புகளே, உறவுகளே, நியாயக்காரன் மீடியா நண்பர்களே, இன்று பரபரப்பான சூழ்நிலையில் பாராளுமன்றம் கூடுது. இந்த பாராளுமன்றத்தில் இந்த கூட்டத்தொடரில் பாஜகவை திமுக ஆதரிக்கும். ஏன்னு கேட்டால், காங்கிரஸை பழி வாங்கிறதுக்காக பாஜகவை திமுக ஆதரிக்கும். அப்படி ஆதரிக்கிறது பெரிய ராஜதந்திரம், பெரிய புத்திசாலித்தனமான முடிவு அப்படின்னு சமூக ஊடகங்களில், சோசியல் மீடியாக்களில் பல செய்திகள் ரொம்ப தீவிரமாக பரவிட்டுருக்கு. அப்படி பாஜகவை திமுக ஆதரிக்கிறது நல்லதா கெட்டதா அப்படின்னு தான் நாம் இந்த செய்தியில் விரிவாக பார்க்க இருக்கிறோம். இப்போது இந்த கூட்டத்தொடரில், பாராளுமன்ற கூட்டத்தொடரில் கண்டிப்பாக பாஜகவை திமுக ஆதரிக்க வாய்ப்பே கிடையாது, ஆதரிக்காது அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்து. ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ பாஜக கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் இருக்கு இல்லையா, அந்த மசோதாக்கள், அது எல்லாமே திமுகவுடைய கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள். திமுக இன்னைக்கு அந்த பாஜகவுடைய அந்த தீர்மானத்தை காங்கிரஸை எதிர்க்கிறதுக்காக ஆதரித்தா, ஓட்டு போட்டால் நாளைக்கு அது திமுகவுடைய அழிவுக்கே காரணமாயிடும், திமுகவோட கொள்கைக்கே எதிராகிடும். திமுக தற்கொலை செஞ்சுக்கிறதுக்கு சமமானது பாஜகவுக்கு ஆதரவு தெரிவித்து ஓட்டு போடுறது, அவங்களுக்கு ஆதரவு தெரிவித்து என்ன கருத்து சொல்கிறது. அதனால் கண்டிப்பாக திமுக பாஜகவுக்கு ஆதரவு தெரிவிக்காது, ஓட்டும் போடாது. என்னென்ன தீர்மானங்கள் அப்படி வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம், எம்பி தொகுதிகள் இருக்கு இல்லையா, அது மறு வரையறை திருத்த மசோதா சட்டம் அப்படிங்கிறது வரப்போகுது. அதான் அந்த பாராளுமன்ற தொகுதிகள் இருக்கு இல்லையா, எம்பி தொகுதி, அதையெல்லாம் மறுசீரமைப்பு செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு மசோதாவை தாக்கல் பண்ணுறாங்க. அதில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால், தமிழகத்துக்கு இப்போ எம்பிக்கள் இருக்காங்கள்ல, அந்த எம்பிக்களை விட 10 எம்பிக்கள் குறைஞ்சிரும். என்ன, இப்போ இவங்க போய் காங்கிரஸுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அப்படின்னு பாஜகவுக்கு ஆதரவு தெரிவித்தா, ஓட்டு போட்டால், ஆதரவாக கருத்து சொன்னால், கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்குள்ள 10 எம்பிக்கள் குறைஞ்சிருவாங்க. அப்போ கண்டிப்பாக திமுகவை மக்கள் கேட்பாங்க, தமிழக மக்கள் கேட்பாங்க, ஏங்க இந்த மாதிரி ஒரு 10 எம்பிக்கள் குறைஞ்சி போயிட்டாங்களே, நீங்கள் தானே ஓட்டு போட்டீங்க, அப்போ இந்த எம்பிக்கள் குறையிறதுக்கு நீங்கள் தானே காரணம் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ திமுகவுக்கு இது மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை உருவாக்கும். இது ஒரு தீர்மானமாச்சா. ரெண்டாவது தீர்மானம் என்னன்னா, வந்தே மாதரம் என்ன பாடலுக்கு யாரெல்லாம் ஆதரவு தெரிவிக்கலையோ, யாரெல்லாம் அதை ஏற்றுக்கலையோ, யாரெல்லாம் அதை பாட மறுக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் சிறை தண்டனை, 3 வருஷம் வரைக்கும் சிறை, இல்லைன்னா அவதாரம், இல்லைன்னா ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுப்போம், சட்டம் அவர்கள் மேலே பாயும் என்ன அப்படின்னு சொல்லி வந்தே மாதரம் பாட்டை இன்னைக்கு ஒரு தேசிய கீதம் மாதிரி என்ன உயர்த்துறதுக்கான ஒரு வேலையை பாஜக அரசு, பிஜேபி அரசு செய்யுது. இதையும் திமுக ஆதரிக்க முடியாது. நாங்கள் காங்கிரஸ் எதிர்க்கிறோம் அப்படிங்கிற பேரில் ஆதரித்தாங்கன்னா, இவங்க கொள்கைக்கு விரோதமாக, திமுகவுடைய சமூக நீதி கொள்கைக்கு விரோதமாக இவங்களே நடக்கிறாங்கங்கிறது அம்பலமாயிடும். என்ன, அதை இவங்க ஒத்துக்கிறதாயிடும். அந்த இந்தியாவிலேயே எங்கே பார்த்தாலும் தேசிய கீதம் ஒன்று மட்டும்தான் பாடப்படும். ஏன்னா அந்த ஜனகன மனகதி அப்படிங்கிற அந்த பாடல் இருக்கு இல்லையா, அந்த தேசிய கீதம் தான் பாடுவாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் தேசிய கீதம் ஒன்றும், தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு கீதமும் என்ன பாடப்படும். வேற எங்கேயுமே இது கிடையாது. ஆரம்பித்தது தமிழ்நாட்டில் தான், ஆரம்பித்து வச்சது என்ன சமூக நீதியை பாதுகாக்கக்கூடிய தமிழகம்தான். என்ன குறிப்பாக திமுக தான் இதை ஆரம்பிச்சுது. என்ன அந்த நீராறும் கடல் உடுத்த அப்படிங்கிற அந்த பாடல் இருக்கு இல்லையா, அது தமிழகத்தினுடைய என்ன கீதமாக இன்றைக்கும் ஒழிச்சிக்கிட்டு இருக்கு. காரணம், நாங்கள் மத்திய அரசுக்குன்னு ஒரு கீதம் இருக்கட்டும், அதே மாநில அரசுக்குன்னு ஒரு கீதம் இருப்பது சரி அப்படின்னு அந்த உரிமையை, மாநிலத்துக்கான உரிமையை நிலைநாட்டி வச்சிருக்கு திமுக. அதே சமயம் அதை அளிக்கிற மாதிரி இந்த வந்தே மாதரம் பாட்டுக்கு ஆதரவு தெரிவித்தா கண்டிப்பாக திமுகவுடைய சமூக நீதிக்கு எதிராக திமுகவே நடக்குதுன்னு அர்த்தம். அதனால் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, அந்த வந்தே மாதரம் பாடலுக்கு ஆதரவு தெரிவிக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லை, வந்தே மாதரம் பாடல் ஒரு நடுநிலையான பாடல் இல்லை. இங்கே பல சாதியினர், பல மதத்தினர், பல இனத்தினர் இருக்கிறாங்க. ஆனால்
இந்த வந்தே மாதரம் பாடல் இருக்கு இல்லையா, அது மதவெறியை தூண்டக்கூடியதாகவும் கலவரத்தை தூண்டக்கூடியதாகவும் ஜனநாயகத்துக்கு எதிராகவும் பல வரிகள் அதில் இருக்குது. அதனால் இவங்க கண்டிப்பாக என்ன செய்ய முடியாது, சமூக நீதியை பேசக்கூடிய சமூக நீதியை பாதுகாக்கக்கூடிய திமுக கண்டிப்பாக அதை ஆதரிக்க முடியாது. அடுத்ததாக என்ன கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த நீட்டு தேர்வு இருக்குல்ல, அதனுடைய பேப்பர்லாம், அதாவது கொஸ்டின் பேப்பர்லாம் கசிஞ்சதில்ல, இப்போ அதற்கு என்ன ஒரு நடவடிக்கை எடுக்கணும். இப்படியே கசிஞ்சிக்கிட்டு இருக்க, இதுக்கு என்ன ஒரு நிரந்தர தீர்வு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி சட்டமன்றத்தில் வரலாம், ஒரு தீர்மானம் கொடுக்கப்படலாம், தீர்மானம் கொண்டு வரப்படலாம். இப்போ அதற்கு பாஜகவுக்கு ஆதரவாக திமுக எப்படி நடக்க முடியும்? நீட்டு தேர்வே வேணாம், நீட்டு தேர்வே கூடாது அப்படிங்கிறது திமுகவுடைய நிலைப்பாடு. அப்படி இருக்கும்பொழுது இத்தனை வருஷமாக நீட்டுனால எவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத விளக்கி திமுகவே பல்வேறு கருத்துக்களை மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செஞ்சுருக்குது. இப்போ போய் நீட்டு தேர்வு ஆதரிக்கிறேன், நீட்டு தேர்வு கசிஞ்சா பிரச்சனை இல்லை, நீட்டு தேர்வு வினாத்தாள் கசிகிறது பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி என்ன செய்ய முடியாது, ஆதரவு தெரிவிக்க முடியாது. இந்த நீட்டு தேர்வு கசிவுக்கு பின்னால் சாதாரண ஒரு விஷயம்லாம் இல்லை, பல்லாயிரம் கோடி ஊழல் இருக்குது. கார்ப்பரேட் கம்பெனிகள் என்ன செய்கிறாங்க, இதை நடைமுறைப்படுத்துகிறாங்க. கார்ப்பரேட் கம்பெனிகள் நல்லா இருக்கணும், மிகப்பெரிய அவங்க அதிக அளவில் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த நீட்டு தேர்வு. அந்த நீட்டு தேர்வு வினாத்தாள் கசிவும் அது பல கோடி ரூபாய், பல ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் சம்பந்தப்பட்டது விஷயம். அப்போ திமுக என்ன செய்ய முடியாது, அதற்கு ஆதரவு தெரிவிக்க முடியாது. அதோடு மட்டும் இல்லாமல் அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு சோனம் வாஞ்சுக் அப்படிங்கிற சமூக ஆர்வலர் 20 நாளாக உண்ணாவிரதம் இருந்துகிட்டு இருக்கிறாரு. அவர் இருப்பாரா இல்லை செத்து போயிடுவாரா, இறந்து போயிடுவாரா அப்படிங்கிற அளவிற்கு அவர் உடல்நிலை ரொம்ப மோசமாயிடுச்சு. சமூக ஆர்வலர்கள் எல்லாம் கடுமையாக அந்த சோனம் வாஞ்சுக் அவர்களுடைய உண்ணாவிரதத்தை ஆதரிக்கிறாங்க. மாணவர்கள் மத்தியில் மிகப்பெரிய புரட்சி ஏற்பட்டிருக்கு. அவருடைய கோரிக்கை என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நீட்டு தேர்வை ரத்து செய்யுங்க, நீட்டு தேர்வு கசிஞ்சிரு, அதாவது நீட்டு வினாத்தாள் கசியுது, அதை அதுக்கு ஒரு நடவடிக்கை எடுங்க, உள்துறை அமைச்சரை ராஜினாமா செய்ய சொல்லுங்க அப்படிங்கிறதான் அவருடைய கோரிக்கை. பிஜேபி அரசு தொடர்ந்து புதிய கல்விக் கொள்கை அப்படிங்கிற பேரில் மாணவர்களுடைய கல்வி திறனை குறைக்குது. அதில் பிஜேபி ஆர்எஸ்எஸ்னுடைய இந்த வர்ணாசிரம கொள்கையெல்லாம் அதிகமாக சேர்க்கப்படுது, மக்கள் மத்தியில் திணிக்கப்படுது. அது விஞ்ஞானத்துக்கு பொருந்ததாக இருக்குது, சாதி மத அடிப்படைவாதமாக இருக்குது. பல தவறான கருத்துக்களை பாடத்திட்டங்களில் இந்த பிஜேபி அரசு சேர்க்குது. இதையெல்லாம் நீங்கள் முறைப்படுத்தணும், இதெல்லாம் தவறானது, இதுக்கெல்லாம் ஒரு நிரந்தர தீர்வு வேணும்னு அவர் போராடுறாரு. அவரை போய் பார்க்கவும் இல்லை, அவர்கிட்ட பிஜேபி அரசு பேசவும் இல்லை, அவரை உண்ணாவிரதத்தை வாபஸ் வாங்கின்னு சொல்லவும் இல்லை. ஜனநாயக அடிப்படையில் எந்த ஒரு நன்மையும் நல்ல காரியத்தையும் செய்யலை. அப்போ பாராளுமன்றத்தில் இந்த சோனம் வாஞ்சுக் இருக்கார் இல்லையா, அவர் இந்த மாதிரி இறக்கிற அளவுக்கு ஒரு சமூக ஆர்வலர் இருக்கிறாரு. நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் கேள்வி வரும் பொழுது பிஜேபி அரசு பதில் சொல்ல முடியாமல் தவிக்கும். அப்போ திமுக நீட்டு கூடாதுங்கிற கொள்கையில் உள்ளது, அதை தான் அவர் எதிர்த்து நியாயத்துக்காக போராடுறாரு. அப்போ அந்த நியாயத்துக்கு எதிராக இவங்க என்ன செய்ய முடியாது, ஓட்டு போட முடியாது. இப்படி பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. இதையெல்லாம் தாண்டி நாங்கள் காங்கிரஸை எதிர்க்கிறதுக்காக நாங்கள் பிஜேபிக்கு பாஜகவுக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக திமுக தன்னைத்தானே அழிச்சிக்குது அப்படின்னு தான் அர்த்தம். திமுக தற்கொலைக்கு சமமான ஒரு முடிவை எடுக்குது, திமுக அழிவை நோக்கி நகருது அப்படிங்கிறது தான் இதோடைய அர்த்தம். காங்கிரஸ் இவங்க கூட ஒத்துவல்ல, இவங்களுக்கு பல்வேறு நெருக்கடிகளை கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக காங்கிரஸை எதிர்க்கிறவங்கிற பேரில் பாஜகவுக்கு ஆதரவாக ஓட்டு போட்டால் அது பாஜகவுக்கு நல்லது. காங்கிரஸ் ராகுலு கூட எதிர்ப்பாக அது அமையலாம், ஆனால் திமுகவுக்கு மிகப்பெரிய கேடாகவும் மிகப்பெரிய தீமையாகவும் கண்டிப்பாக இது அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி ஆதரவு தெரிவித்தாங்கன்னா திமுக கண்டிப்பாக தற்கொலை செய்து கொள்வதற்கு சமமான முடிவுங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. சமூக நீதி அப்படிங்கிற கொள்கையின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டது திமுக.
என்ன அந்த சமூக நீதிக்கு எதிராக முடிவு எடுக்கக்கூடாது. சமூக நீதியை நடைமுறைப்படுத்துறது தான் திமுகவுடைய ஸ்பெஷல் சிறப்புத்தன்மை. இது மற்ற கட்சி மாதிரி இப்போ விஜய் ஆட்சிக்கு வந்திருக்கிறாரு, அவரோட கொள்கை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சமூக நீதினு சொல்லுவார். ஆனால் இனிமே தான் அவர் அதை நிரூபித்து காட்டணும். ஆனால் அதே திமுக 12 காலமாக 50 வருடங்களை தாண்டி சமூக நீதியை நிலைநாட்டியிருக்கு. அப்போ சமூக நீதிக்கு எதிராக பிஜேபிக்கு ஆதரவாக இவங்க எந்த காரியத்தில் செயல்பட்டாலும் கண்டிப்பாக இது திமுகவுக்கு அழிவை தான் ஏற்படுத்தும் அப்படிங்கிற செய்தியை நாம் சொல்ல வேண்டியிருக்கு. இன்றைக்கி பாராளுமன்றத்தில் திமுக எப்படி நடக்க போகுது, இதோடைய விளைவு திமுகவுக்கு எதிராக அமையுமா ஆதரவாக அமையுமா அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.